தெரியாம கேக்குறேன். சிங்கிள்னா என்ன, ஏதாச்சும் கேவலமான வார்த்தையா இல்ல ஏதாச்சும் அசிங்கமான வார்த்தையா? சிங்கிள் அது சாதாரணமான வார்த்தை இல்ல. ஏன்னா சிங்கிள் சைட் அடிச்சதை பேசும், லவ் பண்ணதை பேசும், செருப்படி வாங்கினதை பேசும், சோகத்தை பேசும், டைரி வாங்கி கொடுத்ததை பேசும், ஸ்கூல்ல லவ் பண்ணதை பேசும், காலேஜ்ல லவ் பண்ணதை பேசும். அப்படியே நாங்க லவ் ஃபெயிலியர் ஆனா சிங்கிள்னு பேசுவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எதிராகவும் பொண்ணுகிட்ட சேட் பண்ணிட்டு சும்மா சிங்கிள்னு சொல்லுவோம். தேவைப்படாத கோழி என்ன கோழி? ஆண் கோழியா? விராட் கோலி. நான் பெண் இருந்தா நான் எக்ஸாம் எழுதணும். நானும் ப்ரோ ப்ரோ பெண் இருக்கா ப்ரோ? தலை பெண் இருக்கா தலை? பால் பெண் வந்தா கூட ஓகே தலை கொடுத்தல. அச்சா ஏதாவது பெண் இருந்தா கொடுங்களா, எக்ஸாம் எழுதணும்டா. முடிச்சு அசைன்மெண்ட் முடிச்சு ப்ராஜெக்ட் முடிச்சு எப்படியோ 10 மார்க் இன்டர்னல் வாங்கியாச்சு. இப்பயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். என்னதே டிசம்பர் 10ல இருந்து ஆஃப் டே ஸ்டார்ட் ஆகுதா? அடங்க ஒய்யால என்னடா இப்படி கேப்பே இல்லாம வைக்கிறீங்க? நவல்த்து வந்தா ஈஸி இனிமே வந்து சொல்லி பாருங்களா. நானும் கேட்டப்ப என்ன சார் காப்பி அடிச்சுட்டு அது 2 மார்க் எக்ஸ்ட்ரா கேட்டு பாஸ் ஆகி ரேங்க் கார்டில் சைன் வாங்கவும் தெரியும். ஆனா என்ன நம்மளுக்கு இந்த லவ் சைட் இருக்கே தெரியாது சார். ஆனா கட்டாடி இதெல்லாம் தரமா தெரியும் சார். தொடர்ந்து 3 பீரியட் கட் டெஸ்ட் ஏன்டான்னு கேட்டா இந்த மாதிரி அந்த சார் இந்த சார் கூப்பிட்டாருன்னு சொல்லி மனுப்பவும் தெரியும். அதே மாதிரி கிளாஸ் சப்மிஷன் சொன்னா வயிறு வருன்னு சொல்லி வீட்டில் லீவ் போட்டு உக்காரவும் தெரியும். சிலர மாதிரி இன்னைக்கு தற்கொலை ஆனவங்க இல்லடா. நாங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து தற்கொலைங்க தான். நீ சொட்டா வச்ச தற்கூரிதான், ஊருக்கு நீ தற்கூரிதான். நாங்க சும்மா சும்மா கூப்பிடுவோம், ஏன்னா நீ தற்கூரிதான். அவன் என்ன தேடி வந்த அஞ்சல குன்னராஜ வாழ்க்கை என்ன ஆண்டாலே அந்த 100 வருஷம் உன் கூட தான் வாழ்வேன். பாக்கெட்ல 100 ரூபா இல்லைன்னு சொன்னேன்னு நடுரோட்ல ஊத்து ஓட்டல கோட்டுறவங்க கூட காசு இல்லாம சமண பாட்டில் எத்தனை நக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். சிங்கம் மாதிரி இருந்த என்ன அசிங்கமா ஆக்கி விட்டு போயிட்டல. அப்பயும் என் ஃப்ரெண்டு சொன்னா லவ்லாம் வாங்கலான்ட்டு இருக்க எல்லாரும் அம்மாவும் நாடகம் பார்க்கறதுக்காக எல்லா நெட்டையும் காலி பண்ணா நம்மள மாதிரி பசங்களால இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நினைச்சு பார்க்க முடியுமா? என்னத்துக்கு என்கிட்ட சோம்பப்படி கேட்குற? தாத்தா சோம்பப்படிக்காரன் வந்திருக்கான், ஒரு சோம்பப்படி வாங்கி கொடுன்னு சொன்னா போடா நான் பேருக்கு அமைச்சல்ல. இப்போ ஃபிட்க்குமே நம்ம சோம்பப்படி கேட்கறேன். எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கி இரும்பு பொருள் எடுத்து காய்லாங்கல்ல போட்டு வரதுக்குள்ளயும் அவன் போயிட்டான். பக்கத்து தெரு மணி அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப அந்த பீடி அங்க அதான் கோட்டு போட்டு வாயினா தடிக்குதியா கிட்ட வராது. இப்பவுமே இல்லாம கையில இருக்க 10 ரூபா கொடுறா சைடிஸ் வாங்கணுன்ற வேட்டையை ஊத்துட்டு ஓடுறியா. அவசரப்பட்டு வர நீ ஸ்கூல்ல லீவ் போட்ட. இப்ப இந்த லீவ்ல என்னத்துன்னு உக்காந்து ஏதோ போறேன்னு எனக்கு தெரியல. ஃபீவர்னு சொன்னா டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் கேட்பானுங்க சார். வாமிட்டிங் சொன்னா நீ என்ன பிரெக்னன்டான்னு கேட்பானுங்க சார். தலைவலின்னு சொன்னா பச்சை கீஸ்டியான்னு கேட்பானுங்க. ஆயா செத்துட்டாங்கன்னு சொன்னா எத்தனை ஆயாவோட சாவடிப்பு அப்படின்னு கேட்பானுங்க. சரி அச்சுக்கோங்கடான்னு கையை நீட்டினா பின்னாடி திரும்புன்னு சொல்லி அப்பதான் பட்டாக்ஸை இழுத்து அடிப்பானுங்க. இந்த சூத்து எரிச்சல என்னால தாங்க முடியாது. சாரி காய்ஸ், இனிமே நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. சிறுத்தை சிவா, இவனுக்கு ஏன் சிறுத்தை சிவான்னு பேர் வச்சானு தெரியல. உண்மையிலே வாம சிவா தான். வாங்க தலைவர் அண்ணாத்தன ஒரு படம் பண்ணலாம், ஃபேமிலி படம் மஜாவா இருக்கும்னு சொல்லி எல்லா டாப் ஹீரோனையும் வச்சு நடிக்க வச்சு என்னை குஜாலப்படுத்தி விட்டான். ஐயோ சரி படம் மஜாவா இருக்குன்னு பார்த்தா அது அட்டப்பாப்பு வெளியே சொட்டையை காட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் வச்சிட்டான். திரும்பி அதே சொட்டையை சொல்லிட்டு போதா நெல்சன் வந்து தலைவரே வாங்க ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க விக மாற்றி நடிச்சு மஜாவா ஜெயிலில் ஹுக்கம் பாட்டை போட்டு கம்பேக் கொடுத்து வச்சா வந்துட்டான். திரும்பியும் தலைவரே கங்குவானே என் ட்ரீம் ப்ராஜெக்டே அவன் வாங்க பண்ணலாம்னா மவனை இன்னொரு வாட்டி வந்தேன்னா தொடப்பு கடித்து மண்டையில் அடிப்போம் வெளியே போறான். போயிட்டு அவர்க்கப்பட்டுக்கிட்டே சரி நம்ம திட்டினத்துக்கு ஆச்சு படத்தை ஒழுங்காட்டி வச்சிருப்போம்னு பார்த்தா கங்குவான்னு சொல்லுவானுங்க. பார்த்தா இல்லை தூங்குவான்றானுங்க. பாச்சா எப்படியே கரெக்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் அளவரா. அந்த பொண்ணு வந்து பேசும்போது அது எனக்கு தானே நினைச்சீங்க. ஏன் மச்சா அது வந்து சாரி இல்லாமாண்ணா நீ அப்படி நினைச்சே இல்லையா? இல்லடா நான் ஆமாண்டா. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல மச்சான் எடி கேக்குறான். இல்ல சும்மா ஒரு ஜோக்கு. சாட்டர்டே காலையில் என்ன பண்ணீங்க? எந்திரிச்சேன், இன்ஸ்டாகிராம்குள்ள போனேன், ரீல்ஸ் பார்த்தேன், சாட் பண்ணிட்டு திரும்பி தூங்கிட்டேன். வேற மாதிரி சொல்லுமா, இன்னும் வேற மாதிரி சொல்லு. டாய் மச்சான் இன்ஸ்டால ரீல்ஸ் அனுப்பிச்சுடுறேன் பாரா, டக்குன்னு போய் பருப்பு. டெய்லர் அக்கா ஜிம் அக்காலாம் விட்டு ஏன்டா இந்த அக்காவை எனக்கு அமிச்சிங்க?
பா இது நாள் வரைக்கும் எனக்கு பிட்டு மட்டும் தான் அடிக்க தெரியும் நினைச்சப்பா இங்க என் பிட்டு கூட அடிக்க தெரியலப்பா பா நான் பிட் அடிக்கிறத பார்த்தா இங்க எல்லாம் சிரிக்கிறாங்கப்பா அப்பா அவங்களாம் எப்படி எப்படியோ பிட் அடிக்கிறாங்கப்பா என் ஃப்ரெண்டு பேப்பரை கமிச்சு கூட என்னால பார்த்தது முடியலப்பா நான் வேஸ்ட்டுப்பா பொண்ணுங்க முன்னாடி அசிங்கமா போச்சுப்பா நம்மளோட பெரிய ஸ்கேம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபில்டர்ஸ் இங்க யாருன்னா ஃபில்டர் யூஸ் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல ஓ எவ்வளவு பேரா யாராச்சும் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க ஃபில்டர் இல்லாம ஒரு போட்டோ எடுத்து பாருங்க அப்ப தெரியும் உங்க மூஞ்சி எப்படி இருக்கு கேர்ள்ஸ் ஜோதிகா மாதிரியும் வாய்ஸ் ஷாருக் கான் மாதிரியும் காட்டுற ஒரே ஒரு ஸ்கேம்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஃபில்டர்ஸ் வருஷமா இருக்கு ஐயா ஆனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்ல ஒன் சைடு லவராவே அதான் இன்ஸ்டாகிராம்ல இருக்குல்ல அப்புறம் என்ன லவ் பண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருந்தா லவ் வந்துருமா நமக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கணும்னா வானத்துல மழை பெய்தான்னு பாத்துட்டு போது அதுவே பெஞ்சாதான் உண்டு நம்மள எப்படி மழை வானா வருமா அதே மாதிரிதான் காதல் அது எப்போதுமா அப்பாலும் மூடிட்டு கிளம்பு அமலா பால் அவன் பால் ஆடைய கோபால் அமலா பால் அவன் பால் ஆடைய கோபால் டேய் திஸ் இஸ் நைட் ஜோக்டா டேய் அது ஏன் ஜோக்குன்னு சொல்றான் மச்சா அது எப்படி சொல்ல முடியும் நீ திட்டு வாங்க வந்தானே பொறுமையா சொன்ன இப்ப நான் சொல்லிட்டேன் அது ஏன் ஜோக் சின்ன இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லு ஃப்ரெண்டு காசு தரலையா ஆளு விட்டுட்டு போயிட்டாளா சொல்லு நாளைக்கு காலைல கனமழைன்னு சொன்னாங்க சரி நாளைக்கு காலைல கனமழை தானே நானும் நல்லா நிம்மதியா தூங்கினா திடீர்னு பார்த்தா மழையே சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி உக்காந்தா மழை பிச்சுக்கிட்டு ஊத்துது இந்த மாதிரி ஏமாற்றத்துக்கு முடிவே இல்லையா இது ரெண்டு என்ன தெரியுது நியூஸ்ல போடுறதுன்னு நம்பாத மழை பெய்யும்னு சொன்னா பெய்யாது இதுதான் உண்மை எனக்கு கிடைச்ச வாய்ப்புல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனாலும் சொல்றேன் ஜஸ்ட் பாஸ் மட்டும் சொல்ல அந்த மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கும் நம்ம 10 போய் எழுதிட்டு வந்தாலும் அந்த சார் கிட்ட ஒரு மார்க் 2 மார்க் கிட்ட பாஸ் ஆக முடியும் அதனால ஜஸ்ட் பாஸ்ன்னு பெருமையா சொல்லுங்க நன்றி பாய்ஸ் நம்ம இப்ப 12 பேர் இருக்கோம் ரீல்ஸ் இஸ் கோயிங் டு எண்ட் நவ் எல்லாரும் அவங்க பேக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களா கன் யாரும் பிசர் தட்டாதீங்க அதை நான் தான் வச்சேன் உங்க எதிரில் இருக்கானுங்கன்னா சாதாரண கிடையாது தே ஆர் தற்கொலை ரீல் மேக்கர்ஸ் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் இதை பண்ண போறோம் தளபதிக்கே டஃப கொடுத்து நடிப்பேன்னு சொல்ற திவாகர் டான்ஸே வராது அமலா சாஜி அவங்க ட்ரிக்கு நம்மளுக்கு தெரியணும் காட்டணும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம அடிக்கணும் அவங்களோட ட்ரிக்கே அடிக்கணும் அதனால நான் சீன் டப்பாக்கு டம் சொல்லுவேன் அப்ப கரெக்டா ஷூட் பண்றேன் சீன் டாப்பாக்கு டம் எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி ஒரு மனிதனால் பல வகையான பாம்புகளை யாருக்கும் தெரியாமல் விட முடியும் தன் வாலிப வயதிலிருந்து உருளைக்கிழங்கு பூண்டு என்று தின்னே இவர் அவரோட வலிமையை வழிப்படுத்தி நாத்த குசு விடுறதுக்காக இவரை தயார்படுத்தியுள்ளார் நாம் அனைவரும் உலகம் முழுவதும் எங்கே சென்றாலும் குசு சைலண்டா வருவது எப்படி என்று இவரை போல் நம்ம உறுதி கொள்ள வேண்டும் குசுவிடும் அனைத்து நண்பர்களே நம் இவரை போல் யாராலையும் குசு விட முடியாது என்று நிரூபிக்க வேண்டும் இந்த பெருமையை கூச்சம் என்று இந்த வீடியோ பார்க்கும் அந்த பாமை சேர்ந்த பாஸ்கரை தான் போய் சேரும் பட்டாசுங்க வாங்கல் தம்பி என்ன சொன்ன இரும மாடாட்டம் வளர்ந்துருக்குது இன்னும் பட்டாசுன்னு சொல்லி கேட்டுது அது பட்டாசு எங்க வாங்க நல்ல பிரேக்க போட்டு